அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்க தம்பையா பேசுறேன். இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கும் ஆங்கில அறிவு, ஆங்கில புலமை அப்படிங்கிற ஒரு மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கிறது தான். இந்த காணொலியில ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன்படுத்த போற ஒரு முக்கியமான வார்த்தை குழுமத்தை பத்தி தான் பேச போறோம். இது என்ன வேர்ட் குரூப், இது என்ன ஒரு வார்த்தை குழுமம் அப்படின்னாக்கா, ஒரு 400 வார்த்தை நீங்க தெரிஞ்சா போதுங்க. ஆங்கிலத்தை பொறுத்த வரலும் நீங்க ரெகுலரா எல்லாத்தையும் யார்கிட்ட வேணாலும் ஆங்கிலம் பேசலாம். 400 வார்த்தை, அதை 4 குழுவா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு குழு தான் 100 வார்த்தை. இது பெயர் உரிச்சொல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ரொம்ப கிராமருக்கெல்லாம் போக வேண்டாம், அது தேவையில்லை. உங்களுடைய பெயரை, இடத்தோட பேரை, ஒரு பொருளோட பேரை, அதோட தன்மையை உணர்த்துறதுக்கு தான் இந்த பெயர் உரிச்சொல் பயன்படுது. ஒரு பெயர் சொல்லோட தன்மையை உணர்த்துறதுக்கு பெயர் உரிச்சொல் பயன்படுது. ஸோ இது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம இதை விளக்கமாக பார்ப்போம். இதில் 100 வார்த்தைகள் இருக்குது. இந்த 100 வார்த்தைகளும் நான் முன்னாடி சொன்ன 400 வார்த்தைகளுக்குள்ளே அடக்கும். இந்த 100 வார்த்தைகளை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வாக்கியம் கொடுத்துருப்போம். நம்ம தமிழ் வாக்கியமும் ஆங்கில வாக்கியமும், எந்த ஒரு வாக்கியத்தையும் நீங்கள் தவற விட வேண்டாம். இந்த 100 வார்த்தைகளை, 100 வாக்கியங்கள், தமிழ் ஆங்கில வாக்கியங்களை திருப்பி நீங்கள் பார்க்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ஆங்கிலம் சரளமாக பேசுறதுக்குரிய முதல் தெம்பு, அந்த முதல் படிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை GENERAL. GENERAL அமெரிக்காவில் ஜெனரல் அப்படின்னு படிப்பாங்க. இதே யூகே, இந்தியாவில் ஜெனரல்னு நம்ம படிப்போம். GENERAL. ஸோ ஜெனரல் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன், ஜெனரல் UK pronunciation. So we have a general compartment in the train. புகை வண்டியில் பொது பெட்டி, பொதுமக்கள் ஏறுறதுக்குன்னு ரிசர்வேஷன் இல்லாத ஒரு பெட்டி இருக்குது. இட் இஸ் கால்டு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், ஜெனரல் கம்பார்ட்மெண்ட். ஜெனரல் அப்படின்னா பொது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை, என்விரான்மெண்டல். என்விரான்மெண்டல் அப்படின்னா சுற்றுச்சூழல் சம்பந்தமாக. வி ஷுட் ஸ்ப்ரெட் என்விரான்மெண்டல் அவேர்னஸ். நம்ம சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வை எல்லாருக்கும் பரப்ப வேண்டும். வி ஷுட் ஸ்ப்ரெட் என்விரான்மெண்டல் அவேர்னஸ். என்விரான்மெண்டல் அப்படின்னா சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு ஃபினான்ஷியல். FINANCIAL. FINANCIAL ஃபினான்ஷியல் அப்படின்னா நிதிநிலை, நிதி மெயினாக. he is in a very good financial position. அவன் ஒரு பண விஷயத்தில் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கான். ஸோ நிதியில், பண விஷயத்தில் அவன் ஒரு நல்ல நிலையில் இருக்கான் அப்படிங்கிறத he is in a very good financial position. ஃபினான்ஷியல் அப்படின்னா நிதி நிலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்ஜெக்டிவ் ப்ளூ. BLUE. ப்ளூனா நீளமாக இருக்கிறது. ப்ளூ, BLUE, ப்ளூ. த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படின்னா வானம் நீல நிறமாக இருக்கிறது. த ஸ்கை இஸ் ப்ளூ. BLUE. ப்ளூ அப்படின்னா நீல நிறமாக இருத்தல். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை டெமோக்ராட்டிக். DEMOCRATIC. DEMOCRATIC. டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயகம். இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயக அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை டார்க். DARK. டார்க்னா இருள் நிறைந்த, இருட்டு. திஸ் இஸ் அ டார்க் ரூம். இது ஒரு இருட்டறை. திஸ் இஸ் அ டார்க் ரூம். ஸோ இது ஒரு இருட்டறை. டார்க்னா இருட்டுன்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வேரியஸ். VARIOUS. கவனமாக கவனிங்க. வேரியஸ். VARIOUSனா பலவிதமான. வேரியஸ் கமெண்ட்ஸ்னா பலவிதமான கருத்துக்கள். யூ கேன் என்டர் வேரியஸ் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் பலவிதமான கருத்துக்களை என்டர் பண்ணலாம். வேரியஸ் அப்படின்னா பலவிதமான அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்டையர். ENTIRE. ENTIRE. என்டையர்னா முழுவதும், ஹோல், முழுவதும். The entire country celebrates Independence Day. The entire country celebrates Independence Day-னா இந்த நாடு முழுவதும் இந்த சுதந்திர நாளை, இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர நாளை கொண்டாடுறோம். நாடு முழுவதும் சுதந்திர நாளை கொண்டாடுறோம். The entire country celebrates the Independence Day. என்டையர் முழுவதும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்ஜெக்டிவ் வந்து க்ளோஸ், CLOSE. க்ளோஸ்னா நெருக்கமாக இருக்கிறது. க்ளோஸ் அப்படின்னா நெருக்கமாக இருக்கிறது. ஹீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, அவர் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். ஹீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. க்ளோஸ்னா நெருக்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து லீகல், LEGAL. லீகல்னா சட்டப்படியான, சட்ட ரீதியான. இட் இஸ் எ லீகல் இஷ்யூ, இது வந்து ஒரு சட்ட பிரச்சனை, இது வந்து ஒரு சட்ட பிரச்சனை. இட் இஸ் எ லீகல் இஷ்யூ. லீகல் அப்படின்னா சட்டப்பூர்வமான, சட்ட ரீதியான, சட்ட அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வார்த்தை வந்து ரிலீஜியஸ், RELIGIOUS. RELIGIOUS. ரிலீஜியஸ் அப்படின்னா மதம் சம்பந்தப்பட்ட, மத சார்ந்த. ஹீ இஸ் எ ரிலீஜியஸ் பர்சன், அவன் ஒரு மதத்தை பின்பற்றுபவன். அவன் ஒரு மதத்தை பின்பற்றுபவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ இஸ் எ ரிலீஜியஸ் பர்சன் அர்த்தம். ரிலீஜியஸ்னா மதம் சார்ந்த அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து கோல்டு, COLD. கோல்டு பிடிச்சிருக்க மாதிரி தான், ரொம்ப குளிர்ச்சி, குளிர்றது. ஸோ காஷ்மீர் இஸ் அ வெரி கோல்ட் பிளேஸ். இந்த காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீர் வந்து ரொம்ப மிக குளிர்ந்த ஒரு இடம். கோல்டு அப்படின்னா குளிர்ந்த, குளிர்ச்சி, குளிர் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து மெயின், MAIN. மெயின்னா முக்கியம். This is the main entrance. இதுதான் முக்கிய நுழைவாயில். This is the main entrance. மெயின் அப்படின்னா தமிழ்ல முக்கியமான அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு வந்து green, GREEN. greenனா பச்சை, பசுமை. green is a very good color. green is a very good color அப்படின்னா பச்சைங்கிறது ஒரு ரொம்ப அற்புதமான, அருமையான நிறம். green is a very good color. green, பச்சை, பசுமை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து நைஸ், NICE. நைஸ்னா நன்று, அழகிய அப்படிங்கிறது ஒரு மென்மையான. ஹாவ் அ நைஸ் டே. ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு. ஹாவ் அ நைஸ் டே, நல்ல நாளாக இது இருக்கட்டும். நைஸ் அப்படின்னா நல்ல, அற்புதமான அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஹியூஜ், HUGE. ஹியூஜ்னா பெருசு, பிரம்மாண்டம். இட்ஸ் அ வெரி ஹியூஜ் பில்டிங் அப்படின்னா இது ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டிடம், பெரிய, மிகப்பெரிய கட்டிடம். இட்ஸ் அ வெரி ஹியூஜ் பில்டிங். ஹியூஜ்னா பிரம்மாண்டம், பெரிய, மிகப்பெரிய அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து பாப்புலர். பாப்புலர்னா பிரசித்தி பெற்ற, புகழ் பெற்ற. கமலஹாசன் இஸ் எ பாப்புலர் குளோபல் ஆக்டர் ஃப்ரம் இந்தியா. கமலஹாசன் இஸ் எ பாப்புலர் குளோபல் ஆக்டர் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து வந்த மிக புகழ்பெற்ற ஒரு உலக நாயகன், உலக நடிகன் வந்து கமலஹாசன். பாப்புலர், பிரசித்தி பெற்ற, புகழ்பெற்ற அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெடிஷ்னல், TRADITIONAL. ட்ரெடிஷ்னல் அப்படின்னா பாரம்பரியம், பாரம்பரியமிக்க. ஷீ இஸ் எ ட்ரெடிஷ்னல் குக். அவங்க வந்து ஒரு பாரம்பரியமாக உணவுகளை சமைக்கிறவங்க. அவங்க பாரம்பரிய உணவு சமைக்கிறதுல ஒரு பேர் பெற்றவங்க. ஷீ இஸ் எ ட்ரெடிஷ்னல் குக். ட்ரெடிஷ்னல்னா பாரம்பரிய. நெக்ஸ்ட் வேர்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கல்ச்சுரல், CULTURAL. கல்ச்சுரல், CULTURAL. கல்ச்சுரல் அப்படின்னா கலாச்சார. ஸோ காலேஜஸ் கண்டக்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ். கல்லூரிகள் கலாச்சார நிகழ்வுகளை நடத்துகின்றன, கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், கலாச்சார நிகழ்ச்சிகள். காலேஜஸ் கண்டக்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ். கல்லூரிகள் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. கல்ச்சுரல், கலாச்சார அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். இந்த வீடியோவில் இதுவரையிலும் 99 அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல் பார்த்துட்டோம். இந்த காணொலியோட 100வது வார்த்தை தான் கடைசி வார்த்தை, இறுதி வார்த்தை. அந்த இறுதி வார்த்தை தான் ஃபைனல், FINAL. ஃபைனலுக்கு அர்த்தம் இறுதி, கடைசி. ஃபைனல் இஸ் த ஃபைனல் அட்ஜெக்டிவ் இன் திஸ் வீடியோ. இந்த ஃபைனலுங்கிற வார்த்தை கடைசியான பெயர் உரிச்சொல் இந்த காணொலிக்கு. ஃபைனல் இஸ் த ஃபைனல் அட்ஜெக்டிவ் இன் திஸ் வீடியோ. ஃபைனல் இறுதியான, கடைசியான அர்த்தம். இது இந்த வீடியோ முழுமையாக கண்டுகளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை டெஃபினட்டாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக மறந்துடாமல் பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இது மாதிரி எல்லா பயனுள்ள வீடியோவும் வர்ற மாதிரி, நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.